ஏண்டா சாமி வாழறோம், எவ்வளோ நாள் தான் ஏன் ஓடிட்டே இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு தோணும். அப்படியெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா மாய வலையில் சனி பகவான் நம்மளை சிக்க வைப்பார். வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இல்லை ஒரு காலகட்டம், ஒன்று முற்பகுதி இல்லை பிற்பகுதி சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டம் அவங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தில் செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது இருக்கும். என்னென்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பான், ஜஸ்ட் அண்ட் டெல்யூஷன் அப்படின்றத கொடுப்போம். ஒரு இல்யூஷன், ஒரு மாயை, இந்த மாதிரி நம்மளுக்கு பிரயோஜனப்படலை, நம்மளால் முடியல, நம்மளுக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். எல்லாமே ஒரு மாயை அப்படின்றத புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? கும்பத்துலேருந்து மீனத்துக்கு தான் சனி பகவான் பயிற்சியாகி இருக்கார். ஆக உங்களுக்கு ஜென்ம சனியாக வர, ஜென்ம சனி என்ன பண்ணுவார்? மனரீதியான குழப்பங்கள், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸு, மந்த நிலை, ஒரு விதமான விட்டேத்தியான ஃபீலிங். ஏண்டா சாமி வாழறோம், எவ்வளோ நாள் தான் ஏன் ஓடிட்டே இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோமா அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு தோணும். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா மாய வலையில் சனி பகவான் நம்மளை சிக்க வைப்பார். ஆனால் நம்ம சிக்குவோமா? சிக்க மாட்டோம் இல்லையா? பொதுவாக மீனம் பார்த்திங்கன்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக வாழக்கூடியவங்க அப்படின்லாம். வாழ்க்கையில் எப்பயுமே எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க. ஒரு அதிர்ஷ்டமான ராசி. காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம். பொதுவாக ஒரு வீட்டில் மீன ராசி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஒரு மீன ராசி பையன் ஒரு வீட்டில் பிறக்கிறான் அப்படின்னா அப்பாவிட உயர்ந்த ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழ்வான் அப்படின்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் மீனம், இந்த ரேவதி ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு ஸ்டாராக கருதப்படுது. பொதுவாகவே மீனம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ராசி அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இல்லை ஒரு காலகட்டம், ஒன்று முற்பகுதி இல்லை பிற்பகுதி சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படிப்பட்ட மீனராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு நல்ல மென்டாஸாக இருக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் அவங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தில் செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு விதமான குழப்பம் அப்படின்றது இருக்கும். செஞ்சிட்ட பின்னாடி இதையே நம்ம செஞ்சோம், செய்யாமல் இருந்திருக்கலாமோ, இதை நம்ம மாற்றி செஞ்சுருக்கலாமா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை நீட் படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷமாக நீட் படிக்குது, இது 4வது வருஷம். கூட படித்த பிள்ளைங்களாம் இன்ஜினியரிங் ஃபைனல் இயரே வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள் மார்க் ரொம்ப கம்மியாகுது. சொல்லுது, நான் 3 வருஷமாக என் வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்பயே இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கணும், இல்லை ஃபஸ்ட் இயரே எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல, நான் பிடிஎஸ் சேர்ந்துருக்கணும், இல்லை பிபிஎஸ்சி சேர்ந்துருக்கணும், உன்னால் தான் எல்லாம் செஞ்சேன், நீ தான் காரணம் அப்படின்னு அம்மாவை திட்டோம், அப்பாவை திட்டோம். ஓன்னு அழும், சாப்பிடாது, தூங்காது, ஒரு விதமான விட்டேத்தியான ஒரு ஃபீலிங், ஒரு குழப்ப நிலையோடவே சுத்தம். இப்படிலாம் படிக்கிற குழந்தையில நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. இந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்போ கடமையை மட்டும் செய்யுங்க, பெருசாக பலனை எதிர்பார்க்காதீங்க. இந்த ஒரு வருஷம் எழுதுங்க, நடக்குது அப்படின்னா சந்தோஷம், நடக்கலை அப்படின்னா ஐயோ நம்ம இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அத்தனை வருஷம் நீங்கள் படித்தது உங்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பின்னாடி போய் படிக்கும்போது சட்டுன்னு மனசில் புரியும். படித்து நம்ம மூளை பழகிருக்கும், அதுலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆக ஜென்மசனி என்னென்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பான், ஜஸ்ட் அண்ட் டெல்யூஷன் அப்படின்றத கொடுப்போம். ஒரு இல்யூஷன், ஒரு மாயை, இந்த மாதிரி நம்மளுக்கு பிரயோஜனப்படலை, நம்மளால் முடியல, நம்மளுக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். எல்லாமே ஒரு மாயை அப்படின்றத புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. மீனம் எப்படி எப்பயுமே உத்வேகத்தோடு சந்தோஷமாக திருப்தியாக எல்லா விஷயத்தையும் ஓடி ஓடி செய்யும். அந்த மாதிரி ஓடி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க, கவலையே பட வேண்டாம். பொதுவாக மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் பார்த்திங்கன்னா சனி தான் அதிபன், 12ஆம் பாவம் மோட்ச வரைய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். செய்யக்கூடிய தொழிலில் லாபத்தை குறித்து ஒரு பெரிய கவலை இருக்கும். நம்ம வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும் அப்படிலாம் தோணும். பெருசாக அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இருக்காது. புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம், அனலைஸ் பண்ணிவிட்டு செலவு பண்ணுங்கள். பெரிய லெவலில் கடன் வாங்கி செலவு பண்ணுறது, கிரெடிட் கார்டு தேய்க்கிறது அதெல்லாம் வேண்டாம். அதுக்கும் மேலே சனியினோட பார்வை 3ஆம் பாவத்தை பார்க்குறான். என்னுடைய இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பார்க்குறான். என்னுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குங்க. என் தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எப்பயுமே மீனத்துக்கு உண்டு. ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு என்னவோ நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணேன், தப்பு பண்ணிட்டேன். அதான் அந்த நீட் விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஒன்றும் நான் இந்த விஷயத்த செஞ்சு முடிப்பேன் அப்படின்னே தோணலை, என்னால் இது ஆகுமான்னு தோணலை, எனக்கு குழப்பமாகவே இருக்குது, செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒத்தையரட்டையெல்லாம் போட்டுகிட்டே இருப்போம். தம்பி தங்கச்சிலாம் எனக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நான் ரொம்ப நினச்சேன். இப்போ எனக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி தோணலை. என் தம்பியே எனக்கு ட்ராப் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அவனே எனக்கு பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் குழப்பம் இருக்கும். ரொம்ப சிம்பிள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு குழப்பமா இல்லை உண்மையா அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள். 7ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறார்.
என்னோடய லைஃப் பார்ட்னர் எனக்கு மேட்சே கிடையாது, நான் தெரியாதனமாக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினேன், தெரியாதனமாக அவங்களால நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், அவங்களால கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், என்னால் முடியல, இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடரலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன், இப்படிலாம் தோணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு நம்ம கொஞ்சம் பேசி பார்க்கலாம். அந்த மத்தியஸ்தர்கள் நல்லவங்களாக இருக்கணும். அதே மாதிரி விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா தொடர பார்க்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சுங்க, டிவோர்ஸ் எனக்கு சாதகமாக வருமா, கொஞ்சம் இழுபறிக்கு அப்புறம் சாதகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சிங்க, 2வது திருமணத்துக்கு தேடிட்டு இருக்கோம், நல்ல வரன் கிடைக்குமா, கவலையப்படாதீங்க, நல்ல வரன் கிடைக்கும். இப்போ தாங்க ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு வரன் தேடுறோம், வரன் கிடைக்குமா, தாராளமாக கிடைக்கும், கவலையப்பட வேண்டாம். சனி பகவான் எக்காரணத்தை கொண்டும் திருமணத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு பிளானட்டே கிடையாது. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்குங்க. ஹையர் அஃபிஷியல் என் மூளையை தின்றான், இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும்னு. என் கீழே வேலை செய்கிறவன் அந்த வேலையை முடிக்கவே மாட்டேங்கிறான், அவங்ககிட்ட பதில் சொல்லவும் முடியல, இவன்கிட்ட வேலை வாங்கவும் முடியல, பயங்கர டென்ஷன் ஆகுது. வீட்டில் வந்து பயங்கரமாக கத்துறேன். அங்கே இருக்க ப்ரெஷர்ஸை அங்கேயே விட்டுருங்க, வீட்டுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது வேண்டாம், அந்த ப்ரெஷரை இங்கே கூட்டிகிட்டு வந்து வீட்லேயும் நிம்மதி இல்லாத பண்ணாதீங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்க ப்ரெஷரை ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் குழம்பாதீங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனையோ அங்கேயே தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லது, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. ஆக மீனராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்களுக்கு மார்க் எவ்வளோமா கொடுப்பீங்க அப்படின்னா 100க்கு 50 வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படின்றது 50%. சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கான், அவனுக்கு வீடு கொடுத்தவை எந்த இடத்துல இருக்கான், நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான், இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் 100% அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். 100% உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, அபவ் ஆவரேஜாக இருக்கா, இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும். ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க, சனி பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம், 100க்கு 100% தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம், சொத்து கோர்ட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரும்னு யோசிக்கிறோம், பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம், நான் எப்போ வெளிநாடு போவேன், நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேன்னா, நான் நீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆவேனா, என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக, இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்ருக்கும்போது இந்த பதிவை பார்த்துட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.